இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நித்யா வந்து ஸ்கூல்ல விட்டதுக்கு அப்புறம் நான் என்னெல்லாம் வீட்டு வேலை 1 ஹவர்க்குள்ளேயே கடகடன்னு செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்றதுதான் வீடியோ. அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்ட பிறகு என்னோட வேலை எல்லாம் என்ன நான் இந்த வீடியோல பார்க்க தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாவே எப்படிலாம் ஒரு வேலை செய்யலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கான வீடியோ. தொடர்ந்து பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிவியில வந்துட்டு எதனா ஒரு சாங் வந்து போட்டுருவேன். பாட்டு கேட்டுட்டு வேலை செய்யும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வேலை செய்யற மாதிரி இருக்கும். பாட்டு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் கிளீன் பண்ற இடம் என்னதுன்னா எங்க ரூம் தான் கிளீன் பண்ணுவேன். ஏன்னா பாப்பா வந்துட்டு சாப்பிட்டுட்டு வர்றதுனால வந்ததுமே தூங்குவாங்க இல்ல விளையாடுவாங்க தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்ததுமே நான் பெட்ரூமை மட்டும் ஃபர்ஸ்ட் நான் கிளீன் பண்ணிடுவேன். பெட்ரூம் கிளீன் பண்ணும்போது அங்கதான் நாங்க துவைக்கிறதுக்கான துணி எல்லாமே நாங்க வச்சிருந்தோம். அதெல்லாமே எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் ரூமை பெருக்கி லாக் பண்ணி விட்டுருவேன். என்னோட வீடியோ இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குக்கிங் வீடியோஸ், டெய்லி ரொட்டீன், டே இன் மை லைஃப், ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் அதெல்லாமே போடுவேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமேட்டு ஹாலை வந்து கிளீன் பண்ணுவேன். ஹாலில் வந்து மிஷினில் என்னெல்லாம் துணி பண்ணுமோ போட்டு அந்த டேபிளை ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணிடுவேன். இந்த தக்காளி பழம் எலி கடிச்ச மாதிரி தானே இருக்குது. எங்கள் வீட்டு வெளியே தான் தக்காளி பழத்தை பார்த்துச்சுன்னா நான் அரையும் போதெல்லாம் வந்து அரைஞ்சிட்டு இருக்கும் போது வந்து கேட்கும், எனக்கு தக்காளி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த பாப்பா தான் எடுத்து கடிச்சு வச்சிருக்கு. அதை அந்த பழம் அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த டேபிளை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவேன். மெயினாக நம்ம நிறைய திங்ஸ்லாம் வச்சுருப்போம், அதெல்லாம் க்ளீன் பண்ணாலே வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். என் ஹஸ்பண்ட் கிட்ட ஆசையா இருக்கு, ஒரு கார்ன் சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க, ஒரு 5 ரூபா 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு நீ 3 நாளே காலி பண்ணிட மாட்டியான்னு சொல்லி கேட்டாரு. இல்ல என் மேல அக்கறையில வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா இல்ல நான் தீனி பண்டாரோன்னு நினைச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரான்றது எனக்கு தெரியல. சரி ஓகே வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லி கொட்டி வச்சுட்டு டேபிள் கிளீன் பண்ணதுமே சோஃபா கிளீன் பண்ணிட்டு வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு போய் போட்டுருவோம். அடுப்பு அழுக்கா இருந்தா மட்டும்தான் நான் வந்துட்டு சோப் போட்டு கழுவேன். இல்லாட்டி சும்மா தொடச்சி விட்டுருவேன். இல்லைன்னா கோலின் ஸ்ப்ரே போட்டு லைட்டா தொடச்சி விட்டுருவேன். ரொம்ப அழுக்கா இருந்துச்சுன்னு சோப் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். அடுப்பு கழுவுன பிறகு அந்த மேலெல்லாம் அந்த கிச்சன் கபோர்ட் அதெல்லாமே கிளீன் பண்ணிட்டோம்னா பாத்திரம் கழுவுற வேலை பெருக்கிற வேலை தான் இருக்கும். அதையுமே கடகடன்னு பண்ணிட்டோம் அப்படின்னா என்னோட வேலை ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. ஃபோன்லாம் எடுத்து கையில வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா லேட் ஆகும். நான் வேலை இருந்துச்சுன்னா கட கட கடகடன்னு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனே எடுப்பேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூமு, அப்புறம் ஹாலு, அப்புறம் கிச்சன் இப்படிதான் நான் கிளீன் பண்ணுவேன். பெட்ரூம்ல கொஞ்ச நேரம், ஹால்ல கொஞ்ச நேரம், கிச்சன்ல கொஞ்ச நேரம், கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப நேரம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.